शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. प्रबोध सुधाकरम 218வது श्लोकम. आत्मा तावदभोक्ता तथैव ननु वासुदेवश्चेत् नाना कैतव यत्नैः पररमणीभिः कथं रमते. சாதாரண ஜனங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை இங்கே கேட்கிறார். ஆத்மா தாவத் அபோக்தா. இந்த வாசுதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணர் பரமாத்மா, அவருக்கு போகமே கிடையாது, அவர் போக்தா இல்லை. அப்படியானால் நனுங்கிறது கேள்வி, ஆக்ஷேபத்தை சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய ஒரு சப்தம். நனு வாசுதேவா ஆத்மா அபோக்தா, அதுதான் வாஸ்தவம். அவர் வாஸ்தவத்துல போக்தா இல்லை, போகம் அவருக்கு கிடையாது. அப்படின்னு இருக்குமானால் நானா கைதப எத்தனைஹி, பலவிதமான, ஒன்னு ரெண்டு இல்லை, பலவிதமான கைத்தவம், சூழ்ச்சிகள், திருட்டுத்தனம், எத்தனையோ விதமான பொய் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணி, பர ரமணீபிகி, அந்த கோபிகைகள்லாம் பரஸ்திரிகள் இல்லையா, அந்த கோபிகைகளோட இவர் எப்படி இந்த ரத்தியை அனுபவிக்கிறார்? இது எப்படி சரியா வரும்? இவரும் போக்தா இல்லை, சுத்தமான ஆத்மஸ்வரூபம். அப்படியானால் பரரமணீபிகி கதம் ரமத்தே ஒண்ணு, அதுவும் யசேட்சையா இல்லை, அதுக்காக பல சூழ்ச்சிகள் பண்ணி பல கைத்தவங்கள்லாம் பண்ணி அவளோட ரமிக்கிறாரு. அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம அந்த மாதிரி எல்லாம் பல விதமான பொய்கையெல்லாம் சொல்லியெல்லாம் கூட அவர் அங்க போறாரு அப்படிங்கிறது தெரிகிறது. இது எப்படி சரியாக வரும் அப்படின்னு கேள்வி. இது பொதுவா வரக்கூடிய, சாதாரணமாவே ஜனங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். பகவத்கீதையிலையும் அர்ஜுனன் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். அங்க பகவத்பாதால என்ன சொல்லியிருக்கான்னா, அர்ஜுனனுக்கு சந்தேகம் இல்லை, மற்ற ஜனங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரும். அவளுடைய சந்தேகத்தை போக்குறதுக்காக அர்ஜுனன் கேள்வி கேட்டு பகவான் பதில் சொல்லிட்டாருன்னா இந்த ஷாக்கில் அவளுடைய சந்தேகத்தை போக்கிக்கலாமோ இல்லையோ, அதுக்காக அர்ஜுனன் அவளுடைய சந்தேகத்தை தன்னுடைய சந்தேகமாக கேட்கிறான். அதாவது என்னன்னா, நீ இப்போ பிறந்தவனாச்சே, சூரிய பகவான்லாம் எப்பவோ சிருஷ்டியா ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கார். நான் தான் அந்த சூரிய பகவானுக்கே உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். யாரு? அர்ஜுனன் சுவாமியை பார்த்து. அபரம் பவதோ ஜன்மா பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் விஜானீயாம் துவம் ஆதவ் புரோக்தவானிதி. நீ இப்போ பிறந்தவன், சூரிய பகவான் இப்போ இல்லை, சிருஷ்டிகாரம்ப காலத்துலேருந்து இருக்காரு, அவருக்கே நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிறியே, இதை எப்படிப்பா புரிஞ்சுக்க முடியும்? இது அர்ஜுனனுக்கு உள்ள சந்தேகம் இல்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு அவர் பரமேஸ்வரன்கிற இது வந்துடுத்து. ஏன்னா ஆரம்பத்திலேயே அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி நீதான் என்னை காப்பாத்தியாகணும் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, சுவாமியும் சொல்லிட்டார், நாமெல்லாம் இல்லாத ஒரு காலமே கிடையாதுன்னு. நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹா சர்வே வயமதः. அதனால நாம இல்லாத ஒரு காலமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த சந்தேகம் வர முடியாது. ஆனா சாதாரண ஜனங்களுக்கு வருமே, இவர் இப்பதானே பிறந்திருக்கார், இவர் அப்பவே சூரியனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேங்கிறாரு, அது என்ன பொய்யா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருமோ இல்லையோ, அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டு விடுறது. அதே மாதிரி இங்க கேட்கிற கேள்வியும் அப்படிதான் இருக்கு.
ஆத்மா போக்தா இல்லேன்னுட்டேன். பரமாத்மா கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் போக்தா இல்லாத பட்சத்திலே எதுக்காக இந்த மாதிரி கோபிகளோடு போகத்தை ஏற்படுத்தினா அவளோடு சேர்ந்து ஏன் கூத்தடிக்கணும், எதுக்காக இந்த மாதிரி ரமிக்கணும் அப்படின்னு கேள்வி. பதில் என்ன சொல்றார்? இவர் பண்ணலப்பா, அவா பண்ணின வேலை அது. சுந்தரம் அபிநவ ரூபம் கிருஷ்ணன் திருஷ்டுவா விமோகிதாக கோபியா தம் அபிலஷந்தியோ மனசா காமாத் விரஹவ்யதாம் பிராபுஹு. கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னா அழகா இருக்காரு, சுந்தரஹா அழகா இருக்காரு, அபிநவ ரூபம் அதே சமயத்துல புத்தம் புதுசா இருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பார்த்து, இப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை பார்த்து கோபிகைகள் எல்லாம் மோகிச்சு போயிட்டாளாம் கிருஷ்ணர்கிட்ட. திருஷ்டுவா விமோகிதாக கோபியா, அந்த கோபிகைகளுக்கு இந்த கிருஷ்ணர் மேல அப்படி ஒரு மோகமானத்தால என்னாச்சு? தம் அபிலஷந்தியோ மனசா, அவளுடைய மனசு இந்த கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு கிருஷ்ண தரிசனத்துல பெரிய ஆசை கொண்டதாக ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட விசேஷம் வந்துடுது, ஒரு பிரீத்தி வந்துடுது. அதனால கிருஷ்ணர் இல்லாம அவ பெரிய விரஹவ்யதாம் பிராபுஹு, விரக வேதனையை அனுபவிச்சாளாம். கிருஷ்ணரை நினைச்சுண்டாவது இருந்தா தேவையில்ல, நினைக்கவும் முடியலன்னு சொன்னா ரொம்ப மனசுக்கு சிரமமா இருக்கு. ஆகையால கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருந்தாளாம். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது எப்படி நினைக்கிறாளாம்? கச்சந்தியா திஷ்டந்தியா கிருஹகிருத்ய பராஷ்ச ஜானாஹ கிருஷ்ணம் வினா அன்ய விஷயம் சமக்ஷமபி ஜாது நாவிந்தன். கச்சந்தியா நடந்து போயிட்டு இருக்கிறதையும் கிருஷ்ணருடைய ஞாபகம் தானா. திஷ்டந்தியா நின்றுட்டு இருந்தாலும் கிருஷ்ணருடைய ஞாபகம். கிருஹ கிருத்திய பராஷ்ச ஆத்து வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதும் கிருஷ்ணரோட ஞாபகமாவே இருக்கா. குஞ்சானாக சாப்பிடும் போதும் கிருஷ்ணனையே ஸ்மரிச்சுட்டு இருக்காளாம். கிருஷ்ணம் வினா அந்நிய விஷயம், கிருஷ்ணரை விட்டா வேற எந்த விஷயமும் அவளுக்கு தெரியலையா. எத்தா போல இருக்கிற வஸ்து எல்லாம் கிருஷ்ணராவே தெரியறதா. சமக்ஷமபி, சமக்ஷமபின்னு சொன்னா நேரடியா பிரத்யக்ஷமாக இருந்தாலும் அந்த வஸ்துவை பார்த்தாலும் அவளுக்கு கிருஷ்ண ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கு. அதனால கிருஷ்ணரை தவிர்த்து வேற எந்த வஸ்துவையும் அவ பார்க்கல. ஜாத்து நாவிந்தன் கிருஷ்ணம் வினா அந்நிய விஷயம் சமக்ஷம் அப்படி ஜாத்து நாவிந்தன். எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்துவை அவளுக்கு கிருஷ்ணராகவே தெரிஞ்சிருக்கு. சரி, அதனால என்ன? துஸ்ஸஹ விரஹ பிராந்தியா ஸ்வபதீன் தத்ரிஷுஹு தரூன் நராம்ஷ்ச பசூன் ஹரிரயமிதி சுப்ரீதாஹ சரபசமாலிங்கயாஞ்சக்ருஹு. இந்த விரகங்கிறது துஸ்ஸகமமாக ஆயிடுச்சு. தாங்க முடியாத ஒரு விரக வேதனை வந்ததுலே ஒரு பெரிய பிராந்தி என்ன ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா, இவாளுடைய பர்த்தாக்கள் இருக்காளே, அந்த கோபிகைகளுக்கு அவாளுக்குன்னு ஒரு பர்த்தாக்கள் இருக்காளே, அந்த பர்த்தாக்களையே அந்த கோபிகைகள் கிருஷ்ணராக பார்த்தார்கள். ஆக இவாளெல்லாம் தனியா கிருஷ்ணரோட ரமிக்கல, அவாவா பர்த்தாக்களோடு தான் அவ ரமணம் பண்ணியிருக்கா. ஆனா அந்த பர்த்தாவை கோபிகைகள் எந்த ரூபத்துல பார்த்தா அப்படின்னு கேட்டா கிருஷ்ண பகவான் ரூபத்துல பார்த்தாளா. ஸ்வபதியின் தத்ரிஷுஹு, அந்த பதி மாத்திரம் இல்ல, தன்னுடைய பர்த்தா மாத்திரம் கிருஷ்ணரா தெரியறாங்கிறது இல்ல. தரூன் நராம்ஷ்ச பசூன், மரம் பசுக்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம் அவளுக்கு கிருஷ்ணராவே தெரியுது. ஆஹா, அவ அதே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஹரிரயமிதி, எதை பார்த்தாலும் ஹரிஹி அயம், இது என்னது, இது கிருஷ்ணனாச்சே அப்படின்னு தெரிஞ்சா சுப்ரீதாக, அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கிருஷ்ணன் நேர பார்த்த மாதிரி இருக்கு, நேர பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷம் தாங்காமல்
சரபசம் ஆலிங்கயாஞ்சக்ருஹு, வேகமாக சந்தோஷமாக அந்த ஹரியை அவர்கள் ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள். அப்படின்னா இப்ப பகவத்பாதாள் கொண்டு போனது என்னன்னு சொன்னா, அந்த கோபிகைகள் தன்னுடைய பர்த்தாக்களையே கிருஷ்ணராக பார்த்து அவளோடு ரமித்தார்களே தவிர அவளை விட்டுட்டு போகவில்லை. அந்த விதத்துல பாக்குறது கிருஷ்ணர் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனாலே இவர்களுக்கும் அந்த கோபிகைகளுக்கும் அவரே ஆத்மாவாக இருக்கார். அந்த கோபிகைகளுக்கு பர்த்தாவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே கிருஷ்ண பரமாத்மா தான் ஆத்மா. அந்த இடத்துல நம்மளால கிருஷ்ண பரமாத்மாவாக அவளை பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்த அந்த கோபிகைகளுக்கு அவர்களுடைய பர்த்தாக்கள் சரீரத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத தான் இங்க வச்சுக்கணும். இது எப்படி தீர்மானம் பண்றது? நீங்க கதையை மாத்திரைகள்னு தோன்றது அப்படின்னு நம்ம கேட்பா. கதை கேட்கறவாலாம் பாகவதன் கதையெல்லாம் கேட்கறது இப்படி கேட்கல. அவா தன்னுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டான்னு வருது. ஓடி வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ண பகவான் அங்க உபதேசம் வர பண்ணார், இப்படிலாம் ஓடி வரப்படாது, உங்களுக்குன்னு தர்மம் உண்டு, கிரக தர்மங்கள் உண்டு, கிரகஸ்த தர்மம், அதெல்லாம் விட்டுட்டு வரப்படாது, எல்லாம் உபதேசம் பண்ணாரெல்லாம் வருது, நீங்க கதையை மாத்திரலே அப்படின்னு கேட்டா அதுக்கு பாகவதத்திலேருந்தே ஒரு பிரமாணம் எடுத்து கொடுக்குறார். காபிச்ச கிருஷ்ணாயந்தி கஸ்யாச்சித் பூதனாயந்தியாக அபிபத் ஸ்தனமிதி சாக்ஷாத் வியாசோ நாராயணः ப்ராஹ. அங்க ஒரு கதை வருது. அத கதைங்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஒரு கதையில வரக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துன்னு நம்ம தீர்மானம் பண்ணலாம். அங்க என்ன தெரியறதுன்னு கேட்டா, கிருஷ்ண பகவானை பார்த்து சந்தோஷமா இருக்கும்போது அந்த கிருஷ்ணர் திடீர்னு மறைஞ்சு விடுறார், அந்தர்தானம் ஆயிடுறார். இவாளெல்லாம் தாங்கலை, கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தவாளுக்கு கிருஷ்ண பகவான் அந்தர்தானமான உடனே தாங்க முடியல. அந்த சமயத்துல ரொம்ப கஷ்டப்படுறா கோபிகைகள். ஒரு தூண்டு க்ஷணம் கூட பெரிய யுகம் மாதிரி அவளுக்கு காலம் போகுது. அந்த கட்டத்துல அப்படி இருக்கும்போது ஒரு வர்ணனம் வருது. அந்த அந்த கோபிகைகள் தன்னையே கிருஷ்ணனாக பாவிச்சு கிருஷ்ணன் என்ன வேலைகள் என்ன லீலைகள் செய்தானோ அந்த லீலைகளை தானே செய்யறான்னு அங்க வருது ஒரு கதை. காஷ்சித் கிருஷ்ணாயந்தி, அந்த கோபிகைகள்ல ஒரு கோபிகை தான் கிருஷ்ணனாக தன்னை நினைத்து கொண்டாள். இன்னொரு கோபிகைய பூத்தனையாக நினைத்து கொண்டாள். அவ பூத்தனையா நடிக்கிறாள். நாடகம் மாதிரிதான். இவ தன்னை கிருஷ்ணனா பாவிச்சுட்டா, அவ பூத்தனையா பாவிச்சுட்டா. அப்ப பூத்தனைக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணினாரோ அதே மாதிரி லீலையை பண்ணி காமிக்கிறார். கிருஷ்ணாயந்தி கஸ்யாஷ்சித் பூதனாயந்தியாக அபிபத் ஸ்தனமிதி. அங்க அவளுடைய பாலை குடிக்கிற மாதிரி கிருஷ்ணர் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தாரு, பூத்தனா மோட்சம். அந்த லீலைகள் எல்லாம் நடிச்சு பாக்குறான்னு அங்க வருது. யாரு சொல்றா? சாக்ஷாத் வியாசோ நாராயணः ப்ராஹ. பாகவதத்தை எழுதினவர் வியாசர் தான் அப்படிங்கிறது இதுல என்ன தெரியுது, சந்தேகப்பட வேண்டாம். சாக்ஷாத் வியாசரே. வியாசர் யாரு? வியாசரூபியாக இருக்கிறவர் நாராயணர் தான். சாக்ஷாத் விஷ்ணுவே இந்த விஷயத்தை சொல்றார். அப்பனா இது பரம பிரமாணமானது. அந்த கோபிகைகள் தன்னையே கிருஷ்ணனாக பாவித்து இன்னொரு கோபிய பூத்தனையாக நினைச்சு கிருஷ்ணலீலையெல்லாம் பண்ணி பார்க்கறா அப்படின்னு சொன்னா அவ எவ்வளவு தூரம் அந்த கிருஷ்ணரோடைய கிருஷ்ண நினைவுல இருந்துட்டு இருக்கான்னு தெரியுறது இல்லையா? அப்படி இருக்கும்போது தஸ்மாத் நிஜ நிஜ தயிதான் கிருஷ்ணாகாரான் பிரஜஸ்திரியோ வீக்ஷ்ய ஸ்வபர நிருபதிபத்னீனாம் அந்தர்யாமி ஹரிசாக்ஷாத். நிஜ நிஜ தன் தன் தைகான், அந்த கோபிகைகளுக்கு அவரவர்களுக்கு தனித்தனியாக இருந்த அந்த பிரியமான பர்த்தாக்களை
கிருஷ்ணாகாரான் வீக்ஷ்ய விரஜஸ்திரியா, அந்த விரஜத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவரவர்களுடைய பர்த்தாவை கிருஷ்ண ரூபமாக பாவித்து இந்த மாதிரி விளையாடினா அப்படின்னு சொன்னால் அது சரியா இருக்குன்னு தெரியுது. அது சொன்னா நமக்கு சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கும். அதனால இப்படித்தான் அங்க அர்த்தம் எடுத்துக்கணும். நிஜ நிஜ தயிதான் கிருஷ்ணாகாரான், இவ பார்க்கும்போது கிருஷ்ணராக தெரியுது. இப்ப அந்த பூத்தனையாக ஒத்தி நடிச்சா, கிருஷ்ணராக ஒத்தி நடிச்சான்னு சொன்னா, பூத்தனையாக நடிக்கிறவளுக்கு அந்த கிருஷ்ணராக நடிச்ச கோபிக்கை எந்த ரூபத்துல தெரியவா? கிருஷ்ணராகத்தானே தெரியவா? அப்படின்னு நினைச்சுதானே அவ பூத்தனா வேஷம் போட்டு பூத்தனையாக நடிச்சாகனா. அப்ப எப்படி ஒரு கோபிக்கை இன்னொரு கோபிக்கைக்கு கிருஷ்ணராக தெரிய முடியுமோ, அதே மாதிரி அந்தந்த கோபிகைகளுக்கு தன் பர்த்தாவானவன் கிருஷ்ணனாக தெரியறதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கு? அப்படியே தெரியலாமே, அதுல ஒன்னும் சிரமம் இல்லை. நிஜ நிஜ தயிதான் கிருஷ்ணாகாரான் பிரஜஸ்திரியோ வீக்ஷ்ய ஸ்வபர நிருபதி பத்னீனாம். அதாவது அதாவது இந்த கோபிகைகள் எடுத்துக்கிறா. ஒரு கோபிகை எடுத்தோம்னா அந்த கோபிகைகளுக்கு ஒரு பதி இருப்பா, இன்னொரு கோபி பர பத்தியாக இருப்பா. அதே மாதிரி பத்னிகளும் எடுத்துக்கலாம். ஸ்வபர நிருபதி பத்னினா, தன்னுடைய ஒரு புருஷன், மற்றவர்களுடைய புருஷன், அதே மாதிரி மற்றவர்களுடைய பத்னிகள், தன்னுடைய பத்னிகள், எல்லாருமே பொதுவா எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறது ஹரிஹி சாட்சாத். அந்தர்யாமியா இருக்கிறது ஹரிதானே, அந்த கிருஷ்ண பரமாத்மா தானே. அப்படி இருக்கும்போது அவராக பார்த்து, அந்த பரமாத்மாவாக பார்த்து அவளாம் சந்தோஷப்பட்டா அப்படின்னு சொல்றதுல தவறு ஒன்றும் கிடையாது. இன்னும் கொண்டு விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அதுல வேற ஒரு விஷயம் கிடைக்கிறது. இந்த பரமார்த்ததோ விசாரே, இது பரியந்தம் சொன்ன ஸ்லோகத்திலே கேள்வி எப்படி வந்ததுன்னு சொன்னா, கிருஷ்ணன் தான் ஆத்மா ஆச்சே, அவருக்கு போகம் கிடையாது, பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்காக இந்த மாதிரி அந்த கோபிகைகளோடு இது பண்ணிட்டு இருக்கார், ரத்தி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு கேள்வி வந்ததோ இல்லையோ. அப்போ அவர் ஒன்றும் பண்ணல, இந்த கோபிகைகள் அதை பண்ணினா, அதுவும் யாரோட பண்ணினானா தன் பர்த்தாவோட சேர்த்துதான் அவ கூத்துடிச்சிருக்கா. அந்த பர்த்தா கிருஷ்ணராக தெரிந்த காரணத்தினால கிருஷ்ணரோடு அவ ரமணம் பண்ணினான்னு அங்க வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சமாதானம் சொல்லிட்டார். இன்னொரு விதமாகவும் இதை விசாரிக்கலாமா? பரமார்த்ததோ விசாரே குட தன் மதுரத்வ திருஷ்டாந்தாத் நஸ்வரமபி நரதேகம் பரமாத்மா காரதாம் யாதி கிம் புனரனந்த சக்தேஹே லீலா வபுஹு ஈஸ்வரஸ்யேஹ கர்மாணி அலௌகிகானி ஸ்வமாயயா விதததோ நிர்ஹரேஹே. இன்னும் கொஞ்சம் ஆழமாக விசாரம் பண்ணினோமானால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். குட தன் மதுரத்துவ திருஷ்டாந்தா. குடன்னா வெல்லம், மதுரத்துவம் அதனுடைய மதுரத்துவம்னா மாதுரியம், திதிப்பு தன்மை. வெல்லம் திதிக்க முடியும், அதுல திதிப்பு இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா, இது ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சு இல்லை. அந்த குடமே மதுர ஸ்வரூபந்தான், வெல்லமே திதிப்பு தான். திதிப்பை வெள்ளத்திலேருந்து தனியா எடுத்து இதுதான் திதிப்பு இதுதான் வெல்லம் அப்படின்னு பிரிச்சு காமிக்க முடியாது. இதுதான் அந்த திருஷ்டாந்தத்துல நமக்கு வேண்டியது. ஆக எப்படி வெல்லமானது திதிப்பாக நமக்கு இருக்கிறதோ அதே போல இந்த திருஷ்டாந்தப்படி நஸ்வரமபி நரதேகம், இந்த அழியக்கூடியதுதான் இந்த மனுஷ தேகமானது. இதுக்கு பிறப்பு இருக்கு, மரணமும் உண்டு. ஜாதசேகி துருவ மிருத்யுன்னு சொல்லி இது பிறந்ததுன்னு சொன்னதுனால, பிறந்ததா இருக்கிறதுனாலே அவசியம் அழிவு உண்டு, மரணம் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நரதேகம்
பரமாத்மா காரதாம் யாதி. இப்படி இருந்தாலும் இந்த நரதேகம் நரதேகம்னா மனுஷனுடைய சரீரம்னு அர்த்தம். பரமாத்மாங்கிற ஒரு ஆகாரத்தை அடைகிறது. பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பரமாத்மா சொல்லுவோம். குணங்கிறது எப்படி இருக்கு? திதிப்பாக தெரிகிறது. அதே மாதிரி இந்த நஸ்வரமாக இருந்தாலும் இது பரமாத்மாவாக தெரிகிறது இந்த தேகம். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி முடியுமான்னு கேட்டா முடியும். நமக்கு சாதாரணமான ஜனங்களுடைய இந்த சரீரம் கூட விசாரிச்சு பார்த்தா கடைசியில பரமாத்மான ஆகும். இதைத்தான் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, பரமாத்மா பிரம்மான்னு சொல்லல, சர்வம் கல்விதம் பிரம்மா, இந்த எல்லாமே பிரம்மம் தான் அப்படிங்கிறது. எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கட்டம் படம் எல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் பிரம்மமா? ஆமாம் ஆமாம், அதுவும் பிரம்மம் தான். பிரம்மத்தை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை, அதுதான் இந்த ரூபத்துல தெரியறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது உபனிஷத்து. அப்ப அந்த விதத்துல பார்த்தோமானால் இந்த கோபிகைகள் என்ன, அவளும் பிரம்மமயம்தான். அந்த கோபிகைகள் பார்க்கக்கூடிய அந்த கிருஷ்ணர்ங்கிறது என்ன, அவ எதை பார்த்தாலும் கிருஷ்ணரா தானே தெரியுது. அவளுக்கு சர்வங்கல்விதம் பிரம்மாங்கிற ரூபத்துல பார்க்க தெரியறதுனாலே இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இதுக்கெல்லாம் பிரசக்தியே இல்லை. புனரனந்த சக்தேஹே லீலா வபுஹு ஈஸ்வரஸ்யேஹ கர்மாணி அலௌகிகானி ஸ்வமாயயா விதததோ நிஹரேஹே. செஞ்ச லீலா அது என்ன வாஸ்தவமா கிருஷ்ண பகவான் பண்ணின லீலை? இல்லவே இல்லை, இதெல்லாம் மாயையால பண்றான். கிருஷ்ணர் தன்னுடைய மாயையை வச்சுண்டு ஒரு உருவத்தை எடுத்துண்டு இந்த லீலைகள் எல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத பாகவதமே சொல்றது. நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் பண்ணி காண்பிக்கிறார். கர்மானி அலௌகிகானி, லோகத்துல செய்ய முடியாத அப்பேற்பட்ட விசேஷ காரியங்கள் எல்லாம் அந்த நரரூபமாக வந்த மனுஷ ரூபமாக வந்த ஹரி செய்கிறார். ஹரணம் பண்ணணும், கம்சன்னால ஏற்படக்கூடிய அவ்வளவு ஆபத்துகளை எல்லாத்தையும், அத்தனை ஆபத்தையும் நிவர்த்தி பண்ணி ரட்சிக்கணும், பக்தர்களை ரட்சிக்கணும். அதுக்காக அமானுஷமான காரியங்கள்லாம் பண்றாங்க தானே வர்ணிக்கப்படுறது. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது தானே. கோபர்களால பண்ண முடியாத எத்தனை காரியங்களை அங்க பண்ணி காமிச்சிருக்கார். எல்லாமே பகவான் மாயிகமாக எடுத்துக்கொண்ட அந்த சரீரத்தை வச்சுட்டு பண்றார். அப்படி இருக்கும்போது அனந்த சக்தேஹே, அவருடைய சக்திக்கு எல்லை கிடையாது. அப்படி ஒரு அனந்த சக்தியை கொண்டவர். லீலா வபுகு, அவருக்கு இந்த லீலைகள்லாம் செய்வதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு வபுகு சரீரம் உண்டாவது. கிம் புனகா, ஏன் முடியாது? உலகமாவே அவர் இருந்துட்டு இருக்கார். உலக ரூபமாக தன்னையே உலக ரூபமாக காண்பிச்சுக்கிறார். அப்படி இருக்கும்போது தன்னை ஒரு லீலாமயமான ஒரு சரீரத்தோடு காண்பிச்சுக்க முடியாதா? ஒரு அதிகரணத்துல பகவத்பாதால் சொல்றார் பாஷ்யத்திலே, ஸ்யாத் பரமேஸ்வரஸ்யாபி மாயாமயம் ரூபம் சாதகானுகிரகார்த்தம். அதாவது அந்த பக்தனுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பக்தனை அனுகிரகிப்பதற்காக அவன் சிந்திக்கக்கூடிய அதே ஸ்வரூபத்துல சுவாமி வந்துருவாராம். ஆக பரமேஸ்வரன் பக்தாளை அனுகிரகிக்கிறதுக்காக மாயாமயமாக அப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை கிரகிச்சுட்டு வருவார். அது சாதகானுகிரகார்த்தம், அந்த சாதகனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவர் இந்த ஜாதத்தை பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த மாயாவியான அந்த பரமேஸ்வரனுக்கு இந்த மாதிரி போகம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. போகம் கிடையாதுங்கிறதுக்கு சூத்திரம் இருக்கு. போக பிராப்தி ரிச்சிச்சேன்ன வைசேஷ்யா அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல வருது. அந்த சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்துக்குள்ள சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டே, அதாவது அந்த பரமாத்மா இந்த சரீரத்துல இருக்காரு, எல்லா சரீரத்திலும் இருக்காருன்னு சொன்னா, இந்த சரீரத்துல இருக்கிறத வேற பார்த்துட்டு வேற இருக்கார். இன்னும் தெரியாம ஜடமா இல்லை, என்ன நடக்கிறதுன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு வேற இருக்கார். அப்ப
அப்போ ஒவ்வொரு சரீரத்துல வரக்கூடிய சுகதுக்க போகமும் அவரை சேர்ந்ததாக ஆயிடுமே, அவருக்கு வந்தா மாதிரி ஆயிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, இல்லே அதெல்லாம் வராது, விசேஷம் இருக்கு. முதல்ல இந்த சுகதுக்க போகங்கள்லாம் யாருக்கு வருது அப்படிங்கறத விசாரிச்சு பாரு. அவிவேகம் இருக்கிறவனுக்கு தான் வருது. இந்த வந்த சுக துக்கம் எல்லாமே சரீரம் மனசோட நிக்கிறது. சரீரத்துக்கு வருது, உள்ளுக்குள்ள பார்த்தா மனசுக்கு வருது. அதை தாண்டி ஆத்மாவுக்கு வரவே இல்லை. இவ்வளவு தூரம் வந்ததே இந்த ஜீவன் அவிவேகத்தினாலே தனக்கு வந்ததாக நினைக்கிறான். சரீரத்துக்கு ஒண்ணு வந்தது, ஒரு வியாதி வந்தது, என் சரீரத்துக்கு வந்திருக்கு, எனக்கு வரலன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். எனக்கே வந்திருக்கு, எனக்கு தான் அந்த வியாதி வந்திருக்குன்னு சொல்லுவான். ஏன்னா சரீரத்துக்கு வந்ததை அவன் தனக்கு வந்ததாக நினைக்கிறான். சரீரத்துக்கு உள்ள மனசு வரையில் வந்த சுகதுக்கங்களை அப்ப தன்னுடையதாக நினைக்க மாட்டானா? ஆக அங்க வந்தத இவன் தன்னுடையதாக நினைச்சு தனக்கு வந்து போகமாக நினைக்கிறான். அதுக்கு காரணம் அவிவேகம், அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் இல்லாட்டா இவனுக்கே முதல்ல இந்த போகம் வராது. இந்த சாதாரண ஜீவாத்மான்னு நம்ம யார சொல்றோமோ அவனுக்கே அவிவேகம் இல்லாட்டா, அதாவது ஆத்மஸ்வரூபம் உண்மை எப்படி இருக்கும் அந்த தத்துவம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா, சரீரத்துக்கு வந்தது சரீரத்தோடு நிற்கும், மனசுக்கு வந்தது மனசோட நிற்கும், ஆத்மாவை எதுவுமே தொடாது. ஆக அந்த விதத்துல பாக்கறச்சே இந்த போகங்கள் எல்லாமே ஆத்மஸ்வரூபத்தை தொடாம வெளியில நிக்கிறது. அதனாலதான் உபனிஷத்து என்ன சொல்றது, ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாகு மனிஷினா. சரீரம், இந்திரியம், மனசு இது எல்லாத்தையும் ஆத்மாவில சேர்த்து விட்டாதான் அந்த ஆத்மாவுக்கு போக்தான்னு பேரு வரும்ட்டு. சேர்க்கறதுங்கிறது அத்தியாசம், அவன் வர்ண சேர்க்கறது இல்லை. அதுல எல்லாம் அவனுக்கு ஒரு ஆத்மாபிமானம் வந்ததுன்னு சொன்னா அப்ப இதுல வந்ததுக்கெல்லாம் அவன் போக்தா ஆயிடுவான். இது பாட்டுக்கு தனியா அந்த ஆத்மாபிமானம் போய் நின்றுடுத்துன்னு சொன்னா அவன் போக்தாவும் இல்லை, இது போகமும் இல்லை, அப்படி ஆயிடும். அந்த விதத்துல ஜீவனுக்கே இந்த போகம் இல்லைன்னு சொல்லும் பட்சத்துல அதை விட எப்போதும் அஜானத்துக்கே வசமாகாத நித்தியமுக்தரான அந்த பரமாத்மா ஸ்வரூபத்துக்கு போகம் வருது அப்படின்னு சொல்ல முடியுமோ? ஆக இந்த சுகதுக்க போகங்கிறது அவருக்கு வரவே முடியாது. இதான் விசேஷமான சொல்லிட்டேன். இந்த அஜ்ஞானிக்கு வருது, அஜ்ஞானம் இல்லாட்டா இவனுக்கே வராது, சுவாமிக்கு நிச்சயமா வரவே வராது அப்படின்னு அந்த சூத்திரத்தை சொல்லியிருக்காரு. அதுதான் கிம் புனஹா அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவர் மாயையால என்ன வேணாலும் பண்ண முடியும், உலகத்தையே சிருஷ்டி பண்ண முடியும்னா தனக்கு ஒரு சரீரத்தை எடுத்துக்க முடியாது, தாராளமா முடியும். அது மூலமாக எல்லா லீலைகளையும் செய்ய முடியும். அதெல்லாம் ஒன்றும் இந்த சிரமமே இல்லை. அதுக்காக அவருக்கு அந்த போகம் வந்து கொடுத்தோன்னு நினைக்க வேண்டாம், போகம் வராது. குபிதாம் விகசித வதனாம் ஸ்வமாதரம் பக்திரே விஸ்வமதர்ஷயதகிலம் புனரத விஸ்வரூபோசௌ. இதுவும் பாகவதத்தில் வரக்கூடிய கதை தான். மிருத்பக்ஷணேன தின்னுட்டார் கிருஷ்ணன். குழந்தையா இருக்கும் போது மண்ணை எடுத்து சாப்பிட்டான்னு வதந்தி வந்து கொடுத்து, அதனால கோபம் அம்மாவுக்கு, மண்ணை சாப்பிட்றியா அப்படின்னு கோச்சுக்கிறார். விகசித வதனாம் ஸ்வமாதரம் பக்திரே குபிதாம். குபிதாம் விகசித வதனாம் ரெண்டும் விருத்தமா இருக்கு. மண்ணை சாப்பிட்டதுனாலே மண்ணை சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கோபம் வந்திருக்கு அம்மாவுக்கு. அதே சமயத்துல அந்த முகத்தை பார்த்த உடனே விகசித வதனா, சாமியை பார்த்த உடனே முகம் இப்படியே மலர்றதான், மலர்ந்த முகத்தை உடையவாளா இருக்காளாம் அந்த அம்மா. ஸ்வமாதரம் பக்திரே விஸ்வமதர்ஷயத்து. அந்த மாதாவுக்கு தன்னுடைய வாய்க்குள்ள உலகத்தையே காண்பித்தார். அந்த விஷயத்த பார்த்தா அம்மா விஸ்வரூபம் வெளியில பார்க்கல, இவருடைய வாய்க்குள்ள பார்த்துட்டா, அங்க தெரிய முடியாப்பட்ட விஸ்வமதர்ஷயதகிலம். ஒண்ணு பாக்கி இல்லாம அத்தனை உலகம் பூரா இவருடைய வாய்க்குள்ள தெரியும்படியாக அப்படி பண்ணினவர்கள்
புனரத விஸ்வரூபோசௌ. இது அவர்னால் நிச்சயமா முடியுமே. பிரபஞ்சத்தையே உருவமாக கொண்டவர் அவர். அதனால்தான் உபாதான காரணம் பிரபஞ்சத்துக்கு பரமேஸ்வரன் அப்படின்னு விசேஷமா திருப்பி சொல்ல முடியா இருக்கு. மண்ணால நமக்கு பானை ஆயிருக்கு அப்படின்னா அந்த பானை மண்ணாத்தானே இருக்கணும். மண்ணால ஆயிருக்கு ஆனா இந்த மண் இல்லை. சொர்ணத்தினால இந்த ஆபரணம் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த ஆபரணம் சொர்ணம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொர்ணத்தால பண்ணியிருந்தா சொர்ணமா தான் இருக்கணும். அப்ப அந்த விதத்துல பரமேஸ்வரனே இந்த ஜெகத் ஸ்வரூபமாக நமக்கு தெரியாம தெரியறார். நமக்கு தெரியல இது விஷயம், ஆனா அப்படிதான் சொல்றது. அப்ப விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா விஸ்வத்தை இப்படி காண்பிக்கிறாருங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இது அவருடைய சக்திக்கு யோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆகையால அனாவசியமா இந்த அவருக்கு போகம் வந்துருக்க நம்மள மாதிரி தப்பு காரியங்கள்லாம் பண்றாரு அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இங்க இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இதோட இந்த பிரகரணமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 226. இதுக்கப்புறம் வேற பிரகரணம் ஆரம்பிக்கிறது, அனுகிரகிக்க பிரகரணம். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.